ஒரு சின்ன தோட்டத்தில் 3 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். முதல் ஆள் பாப்பு என்ற கம்பளி பூச்சி. மெதுவா வேலை செய்யும், ஆனால் நல்ல மனசு. அந்த பூவை தொட முடியும், எப்படியாவது மெதுவா. அடுத்து மின்னி என்ற எறும்பு. எப்போதும் வேலை 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 மட்டுமே. வேலை இல்லாம இருக்கிறது இறந்ததுக்கு சமம். கடைசியா கோலு என்ற தவளை. சாப்பிடும், தூங்கும், திரும்பவும் தூங்கும். என்ன வேலை? எப்பவும் போல முக்கியமான வேலை தூக்கம். நாட்கள் சென்றன, மழையே இல்லை, தோட்டம் வாடியது. ஐயோ, வெயில் தாங்கல, தண்ணீர் இல்லாம சுத்தமா முடியல, குளம் காஞ்சு போச்சு. நாம மழை நீரை சேமிக்கணும், இல்லன்னா தாகத்தால் அவதிப்படுவோம். மழையே வரலையே, என்னத்த சேமிப்போம்? ஆனா மழை வரும். மழை வரும்போது தயாரா இருக்கணும். செமிகோல், இப்போ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இது பிளானா? ஐயகா, ஐயோ, கோலோ. மின்னி உடனே வேலையில் இறங்கினாள். இலைகளை சேகரித்து மழை நீர் சேமிக்க ஒரு கிண்ணம் உருவாக்கினாள். இல 1, இல 2, இல 3. நான் சின்னவ, நான் என்ன செய்யறது? ஒரு ஐடியா. பாப்பு கவலைப்படவில்லை, தன்னால் முடிந்ததை செய்தான். நான் சின்னவன், ஆனால் என்னால் ஒரு வழி உருவாக்க முடியும். பாப்பு, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மழை நீ இந்த வழியா ஓடும். அவங்க இருவரும் வேலை பாக்குறாங்க, நானும் மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கேன். நம்ம குளம், நானும் ஏதாவது செய்யணும். கோலுவும் கடைசியில எழுந்தான். தன் குளத்தை ஆழமாக தோண்டினான், அதிக நீர் சேரட்டும். கோலு வேலை பார்க்கிறான். அன்று மாலை மழை வந்தது. மழை மழை நீர் ஓடியது, குளம் நிரம்பியது. பாருங்க, நம்ம சேர்ந்து செய்தோம். நம்ம பிளான் வேலை செஞ்சது. மூவரும் சேர்ந்து உட்கார்ந்தனர், சோர்வாக ஆனால் மகிழ்ச்சியாக. நான் ஆரம்பத்தில் தூங்கினேன், மன்னிக்கணும். ஆனால் நீ வந்தே, அதுதான் முக்கியம். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள், ஆனால் நாம் சேரும் போது எதையும் செய்யலாம். சின்னதோ பெரியதோ, ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியம். Moral of the story: தூங்காதே.